நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாமல் சத்துருக்கு வல்லமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சத்துருனுடைய வல்லமையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னது பிரதர், சத்துருனுடைய வல்லமையை நம்ம அதிகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதை எப்படி நம்ம அதிகரிக்காமல் இருக்கிறது, எப்படி நம்ம வல்லமையை அதிகரிக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வியாதிக்கு, தரித்திரத்திற்கு, நோய்க்கு, இப்படி எல்லாவற்றுக்கும் வல்லமையை தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னது பிரதர், வியாதிக்கு வல்லமையை தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதற்கு பவரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வியாதியை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. பிரதர், இந்த வியாதி இருக்குல்ல, இது இப்படி அது அப்படி, எனக்கு 10 வருஷமாக இருக்குது, எனக்கு இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பரிதாபத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கன்னு. நீங்கள் பரிதாபத்தை வெளிப்படுத்தலை, அந்த வியாதிக்கு இன்னும் அதிகமாக வல்லமையை தரீங்க. இது வரைக்கும் 10 வருஷம் இருந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை மேன்மையாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு பவர் போகுங்க. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக அப்படின்ட்டு இருக்கு. பலவீனமாக இருக்கா, பலவீனத்தை சொல்லக்கூடாது, உங்களை நீங்கள் பலவான் அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க, பிரதர் என்னுடைய வாழ்க்கை நொறுக்கப்பட்ட நிலையிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது அப்படியே உங்களுடைய லைஃப்பில் செயல்படுது. நீங்கள் எதை பேசுனீங்களோ இப்போ அதுக்கு பவரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அதை நிப்பாட்டணும்னா, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றத சொல்லுங்கள், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். எது உங்கள் லைஃப்பை விட்டு மாறணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசாமல் இருங்க. நிறைய பேர் இப்படி தான் சத்துருவுக்கே வல்லமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருவை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, சத்துரு எனக்கு இப்படி ஒன்று செஞ்சுருக்கிறான், அவனை பற்றி நான் இப்படி பேசணும், அப்படி பேசினா அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சத்ருவை குறித்து பேசும்போது சத்ருக்கிட்ட பவர் பாஸ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னது, சத்ருவுக்கு பவர் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்றாரு. அவன் புசிச்சிடறான். புசிச்சதுக்கப்புறம் எப்படி பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இப்போது ஆதாம் என்ன பண்ணுறான்னா, ஒரு அக்யூசேஷனை எடுத்து வைக்கிறான். யார் மேலே வைக்கிறான்னா, ஸ்திரீயானவள்கிட்ட எடுத்து வைக்கிறான். அப்படி எடுத்து வச்ச உடனே அடுத்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யாரை அக்யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கிட்ட பவர் போயிடும். இன்ன வரைக்கும் ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் புசிக்க வேண்டான்னு சொன்ன கனியை நீ ஏன் புசிச்சன்னு கேட்குறாரு. கேட்டால் இவன் சொல்கிறான், நீங்கள் தந்த ஸ்திரீ தான் அப்படின்றான். சொன்ன உடனே பவர் ஆதாம்கிட்ட இருந்து ஏவாள்கிட்ட போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் யார்கிட்ட தெரியுமா கேட்குறாரு? ஏவாள்கிட்ட கேட்குறாரு. ஏவாள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்போது இவன் என்ன பண்ணிட்டானா, சர்ப்பத்தின் மேலே பழிய போட்டுட்டா. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஸ்திரீட்ட இருந்து சர்ப்பத்திட்ட பவர் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம யாரை அக்யூஸ் பண்ணுறோமோ அவங்க கிட்ட இருந்து பவர் இன்னொருத்தட்ட மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சத்ருவை குறித்து நான் ஏதாவது சொல்லணும், சத்ரு எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவனை குறித்து நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய லைஃப்பில் யாராச்சும் அகேன்ஸ்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவன் என்ன இப்படி சொல்லிட்டான்ல, நானும் அவனை குறித்து ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இவன் என்ன இப்படி பண்ணிட்டான்ல, நானும் அவனுக்கு ஒன்று செய்வேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பவரை கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட கொடுத்த பவரை திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் அக்யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற பவர் அவங்கக்கிட்ட மாறி போயிடும். என் லைஃப்பை குறித்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் பதில் பேசவே மாட்டேன். என்னை குறித்து யாராச்சும் கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட நான் என்னை போய் நிரூபிக்க மாட்டேன். ஏன், அவங்களுக்கு நான் பதில் சொல்லும் போதோ நீ இப்படி பண்ணிட்டேன்னு நான் அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று நிரூபிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் பவர் அங்கிட்டு மாற்றுறேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, நான் என் வேலையை பார்க்குறேன். ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன எதற்கு கால் பண்ணியிருக்கிறாரோ அதற்கு நேராக போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம்.
ஏன்னா குற்றம் சாட்டுறது, அக்யூஸ் பண்ணுறது யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிசாசிட்ட இருக்கிற ஒரு கேரக்டருங்க. வேதவசனம் இப்படி பிசாசை குறித்து சொல்லுது, அவன் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ பிசாசுனாலே யாருன்னா குற்றம் சாட்டுகிறவன் தான். அப்போது உங்கள் மேலே யாராச்சும் குற்றம் சாட்டுறாங்கன்னா எதை வச்சுங்க சாட்டுறாங்க? அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிசாசு ஏவி அவங்க உங்களை குறித்து குற்றம் சாட்டும்படி அப்படி பண்ணுது. நீங்கள் அது தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் என்னை பற்றி சொல்லிட்டான், இப்போ நானும் அதையே தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வேதவசனம் அந்த நேரத்தில் உங்களை அப்படி செயல்படுத்த சொல்லலைங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இங்கே என்ன போட்டிருக்கு? தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, நீங்கள் அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க செஞ்சதுக்கு ஈக்குவலாக ஒன்று நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மாம்சத்தில் கொண்டு போய் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இவன் எனக்கு இப்படி பண்ணதுக்கு நானும் ஒன்றை பண்ணிட்டா என்னுடைய இருதயம் சமாதானமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவன் எதில் பண்ணியிருக்கிறான்னா மாம்சத்தில் முடிவு எடுத்து பண்ணியிருக்கான். இப்போ அதே முடிவை நானும் செய்வேன்னு நீங்கள் சொல்லி நிற்கிறீங்க. தீமைக்கு தீமை செய்யாதீங்க. இங்கே உதாசனம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சல்ட் வித் இன்சல்ட் அப்படின்னு NIV வெர்ஷனில் போட்டிருக்குது. அவங்க என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்களா, நானும் இப்போ பாரு ஒரு வார்த்தையை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அவனை நான் இன்சல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பண்ணதே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் அதே வசனத்தில் தான் இருக்குது. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள்ன்றது உங்களுக்கு தெரியலை. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு அழைக்கப்பட்டவன் அப்படின்னா அவன் செஞ்சதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அவன் செஞ்சதுக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் என் வேலையை பார்க்க போகிறேன். அவங்கிட்ட நான் என் வல்லமையை கொடுக்க போகிறது கிடையாது. பிசாசுக்கிட்ட என் வல்லமையை கொடுக்க போகிறது கிடையாது. என் சத்துருக்கிட்ட என் வல்லமையை நான் கொடுக்க போகிறது கிடையாது. என் வாயில் இருக்கிற பவரை அங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வளருவாங்க. யாரையாச்சும் குறித்து இவங்க வளரக்கூடாது, இவங்க நமக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க, இவங்க பெருசாக வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்க, அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறத நிப்பாட்டுங்க. பேசுகிறத நிப்பாட்டினீங்கனாலே அவங்க வளர்றது நின்றும். நீங்கள் பேசி பேசி தான் அவங்களுக்கு ஒரு இடத்துல பவரை கொடுக்குறீங்க. ஏன்னா இயேசுனுடைய மினிஸ்ட்ரியிலேயே அவருடைய ஊழியத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு இந்த சதுசேயர் பரிசேயர் பெரிய கூட்டம் எல்லாமே சேர்ந்து தடுத்து நிப்பாட்ட நினைக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போகிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் பின்தொடருது, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கத்தை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குது. ஆனால் இயேசு அதே விஷயத்தை பண்ணலை. இந்த யூதர்கள் நம்மளை தடுக்கிறாங்க, நம்மளும் என்ன பண்ணலாம், இவங்களை தடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான்லாம் பண்ணலை. அவர் செஞ்சதை அவர் செஞ்சுக்கிட்டே தாங்க இருந்தார். இவங்க எந்த அளவுக்கு தடுக்க நினச்சாங்களோ அந்த அளவுக்கு அவர் இன்னும் அதிகமாக பெருகிட்டே போனார். அவருக்கு இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு பிரசங்கம் பண்ண முடிஞ்சிச்சு. என்ன பிரதர், என் லைஃப்பை குறித்து அவங்க இவ்வளோ காயப்படுத்துகிறாங்க, இவ்வளோ வார்த்தைகளை சொல்கிறாங்க, நான் அவனை குறித்து ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவாருங்க. இவன் என்னை இப்படி சொல்லிட்டானா, இதற்கு பதிலாக நான் சொல்ல போகிறது கிடையாது. ஹே, இவன் ஏன் சாயலில் இருக்கான் அப்படின்னு பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் என்னை ஒடுக்குறான், நானும் அவனை ஒடுக்குவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எகிப்தியர் திட்டம் போடுறாங்க. வேதவசனம் சொல்லுது, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் அப்படின்ட்டு இருக்கு. யாராச்சும் உங்களை ஒடுக்குறாங்களா, திருப்பி அவங்கள ஒடுக்காதீங்க. உங்களை ஒடுக்கின ஒடுக்குக்கு நீங்கள் பெருக ஆரம்பிப்பீங்க. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்கள், இதை தீர்க்க தரிசனமாக சிலர் மேலே சொல்கிறேன், அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள். உங்களை எவ்வளவோ தவறாக சொல்லிட்டாங்களே அவ்வளவோ அழகாக ஆண்டவர் உங்கள் லைஃப்பை மாற்றுவார். எவ்வளவோ தப்பாக பேசிட்டாங்களே அவ்வளோ அழகாக கொண்டு போய் அவங்க முன்னாடி உங்களை நிப்பாட்டுவாருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறப்போ தான் ஆண்டவரே கிரியை செய்கிறாரு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு இருக்குது. கர்த்தர் யுத்தம் பண்ணணும், கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுக்கு சரி கட்டணும்னா ஃபஸ்ட்டு சும்மா இருங்க, அவ்வளோதான். ஆண்டவர் அதை பார்த்துக்குவார், ஆண்டவர் அதற்கு பதில் செய்வார். நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும் பிரியமான ஒரு நபராக இருக்கிறீங்க, ஆண்டவரை போலவே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காம ஆண்டவர் பார்த்துக்குவார்னு விடுறீங்களோ, அவர் வந்து சத்துருக்களை கூட சிநேகிதராக்குவார். உங்களுடைய சத்துருக்களே உங்களை பார்த்து ஆசீர்வதிப்பாங்க. டேய், நான் உன் லைஃப் இப்படி போயிடும்னு சொன்னேன், உன் லைஃப் இப்படி முடிஞ்சிடும்னு சொன்னேன், நீ எல்லாம் எலும்பி வர வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், பாடுறா, ஆனால் ஆண்டவர் உன்னை எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு, உன் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, உன் லைஃப் இத்தோட முடிஞ்சுன்னு நினச்சேன்,
ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, கர்த்தர் தாண்டா உன்னை தூக்கியிருக்காரு அப்படின்னு அவனே வந்து சாட்சி சொல்லிட்டு போவாங்க. இதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் சத்துருக்களை பற்றியோ வியாதியை பற்றியோ எதை பற்றியும் பெருசாக பேசாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது ஒரு விசுவாசத்தில் தான் சொல்கிறேன். விசுவாசம்ன்றது எப்போவுமே பிரச்சனையை கண்டுக்கிறாதுங்க. கண்டுக்கிறாமல் இருக்குன்றதுக்காக அது உண்மை கிடையாது, அது கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை விட பெரிய தேவனை நான் எப்போவுமே ஃபோக்கஸாக வச்சுருக்கிறேன், அவர் பார்த்துப்பாருன்னு அவரை பெருசாக பேசுகிறீங்க. பிரச்சனையை பெருசாக பேசாதீங்க, ஆண்டவரை பெருசாக பேசுங்க. இந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிசாசை பற்றியே நான் பேச மாட்டேன். பிசாசு இப்படி பண்ணிடுவான், பிசாசு அப்படி பண்ணிடுவான், பிசாசை தோற்கடிக்க வேண்டிய 7 வழிகள் 10 வழிகள், ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார் அதற்கான 10 வழிகள், அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி மேன்மையாக பேசுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணலான்னு இருக்கிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சத்துருக்களினுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தோற்கடிக்கப்படட்டும். சத்துருக்கள் சொன்ன பொய்கள், சத்துருக்கள் இவங்களுக்கு ஏற்படுத்தின அவதூறுகள், சத்துருக்கள் ஏற்படுத்தின பொய்யான சில வாய்மொழிகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். பிதாவே, இவர்களை நீர் கனப்படுத்தும். இவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இவருடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. இவங்களுடைய லைஃப் உயர்த்தப்படட்டும். சத்துருவனிடத்தில் அல்ல ஆண்டவரே வல்லமை, நாங்கள் ஆண்டவரிடத்தில் வல்லமையை தருகிறோம். நீரே வல்லமைக்கு பாத்திரர், நீரே வல்லமையை பெருகச் செய்கிறவர், நீரே வல்லமையை தரக்கூடியவர். சத்துருக்களை பற்றி அல்ல, உம்மை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம், உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி போகட்டும். தேங்க்யூ லார்ட். ஒரு அடுத்த கட்ட உயர்வும் அடுத்த கட்ட பெருக்கமே உங்கள் லைஃப்பில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளரெலாம் மாறலாம். உங்களுடைய காணிக்கையிலையும் உங்களுடைய தசமபாகத்தையும் இந்த ஊழியத்தில் தரலாம். இன்னும் அநேக 1000 பேருக்கு இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.